வெல்கம் டு ஜெய்சைட் இன் பிசி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஜனவரி 26ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் தமிழக தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்ட பகுதி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி. கழுகுமலை, வெட்டுவான் கோயில் மற்றும் சமண சின்னங்கள் உள்ள மலை. கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோயில் மற்றும் சமண சின்னங்கள் உள்ள மலையானது பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தமிழக தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தை சேர்ந்த யாருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, விஜயகாந்த். குடியரசு தினத்தையொட்டி பார்த்தீங்கன்னா பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு பத்ம விருதுகளை மத்திய அரசானது அறிவித்துள்ளது. இதில் பத்ம விபூஷன் விருதானது 5 பேருக்கும், பத்மபூஷன் விருது 17 பேருக்கும், பத்மஸ்ரீ விருதானது 110 பேருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பத்ம விபூஷன் விருதானது பார்த்தீங்கன்னா முன்னாள் குடியரசு துணைத் தலைவரான எம். வெங்கையா நாயுடு, பழம்பெரும் நடிகை வைஜெயந்தி மாலா, தெலுங்கு நடிகரான சிரஞ்சீவி, சென்னையைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞரான பத்மா சுப்பிரமணியம், பீகாரை சேர்ந்த மறைந்த சமூக ஆர்வலர் பிந்தேஸ்வர் பதக் ஆகியோருக்கு பத்ம விபூஷன் விருதானது வழங்கப்பட்டுள்ளது. பத்மபூஷன் விருதானது தமிழக முன்னாள் ஆளுநர் பாத்திமா பீவி, நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி, பாடகி உஷா உதுப், மறைந்த தேமுதிக தலைவரான விஜயகாந்த் ஆகியோர் உட்பட 17 பேருக்கு பத்மபூஷன் விருதானது வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பத்மஸ்ரீ விருதானது பார்த்தீங்கன்னா டென்னிஸ் வீரர் ரோஹன் போபண்ணா, ஸ்குவாஷ் வீராங்கனை ஜோஷ்னா சின்னப்பா, எழுத்தாளர் ஜோடி குரு, நாகஸ்வர இசைக்கலைஞரான சேஷம்பட்டி சிவலிங்கம், இந்தியாவின் முதல் யானை பெண் பராமரிப்பாளரான பார்வதி பருவா, வன சுற்றுச்சூழல் ஆர்வலர் சாய்மி முர்மு, கோவையைச் சேர்ந்த வள்ளி ஒயில் கும்மி நடன கலைஞரான எம். பத்ரப்பன் மற்றும் மருத்துவ பிரிவில் நாச்சியார் உட்பட 110 பேருக்கு பத்மஸ்ரீ விருதானது வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2024ஆம் ஆண்டுக்கான நம்மாழ்வார் விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 3. நம்மாழ்வார் விருது இந்த விருதானது பார்த்தீங்கன்னா மண்ணை மாசுபடுத்தாமல், அதாவது அங்கக வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருதானது வழங்கப்படுகிறது. அதன்படி தற்போது 2024ஆம் ஆண்டுக்கான நம்மாழ்வார் விருதுக்கு 3 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் மகர் நோன்பு சாவடியை சேர்ந்த கோ சித்தர், இவருக்கு முதல் பரிசும், 2ஆம் பரிசு திருப்பூர் மாவட்டம் பொங்கலூரை சேர்ந்த கே. வே. பழனிசாமி, அவருக்கு 2ஆம் பரிசு கிடைத்துள்ளது. 3ஆம் பரிசானது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் அச்சுக்கட்டு கிராமத்தை சேர்ந்த கோ. எழிலன் ஆகியோருக்கு இந்த பரிசானது வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2023ஆம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருதானது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சண்முக சுந்தரம். 2022ஆம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருது 3 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விருது பார்த்தீங்கன்னா மரபு, ஆய்வு மற்றும் படைப்பு பிரிவுகளின் கீழ் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த முனைவர் அரங்க ராமலிங்கம் அவர்களுக்கும், விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த கோமா கோதண்டம் அவர்களுக்கும், கோவை மாவட்டத்தை சேர்ந்த சூரியகாந்தன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 2023ஆம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருதானது கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஞா மாணிக்க வாசகன், திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த பேராசிரியர் சு. சண்முக சுந்தரம், சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த கவிஞர் இலக்கியா நடராசன், நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த மணி அர்ஜுனன், திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த அர திருவிடம், சென்னை மாவட்டத்தை சேர்ந்த க. பூரணச்சந்திரன் ஆகியோருக்கு 2023ஆம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருதானது வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தி பிளாட்னிக் விருதானது எந்த நாட்டின் உயரிய விருதாகும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரிட்டன். தி பிளாட்னிக் விருது இந்த விருதானது பார்த்தீங்கன்னா இளம் விஞ்ஞானிகளுக்கான பிரிட்டனின் உயரிய விருதாகும். இந்த விருதினை இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ராகுல் ஆர் நாயர், மெஹோல் மாலிக், தன்மை பாரத் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது.
நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐசிசியின் சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரர் விருதை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி விராட் கோலி. ஐசிசியின் சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரர் விருதினை இந்திய கிரிக்கெட் வீரரான விராட் கோலி அவர்கள் வென்றிருக்காங்க. இவர் இந்த விருதை தற்போது 4வது முறையாக வென்றுள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச சுங்க தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஜனவரி 26. ஜனவரி 26 சர்வதேச சுங்க தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டே இந்த தினத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் என்கேஜிங் ட்ரெடிஷ்னல் அண்ட் நியூ பார்ட்னர்ஸ் வித் பர்பஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 26ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.